தண்ணி இருந்துச்சு. அதை நிறுத்து பாரு முதல்ல தெராசு வச்சு முகரையில வச்சுக்கிட்டு தேய்க்க அப்படின்னு நம்மள பேசுவாங்க. அவங்க நாக்கு மேல பல்லு போட்டு பேசலாமா? இங்க பாரு 3 ஜீவன் தவழ்ந்துகிட்டு இருக்கு பாரு. இப்பதான் எல்லாம் பால் குடி பாரு. உங்க ஜீவன் எப்படி மண்டி போட்டுல நாடகம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏட்டா அட எந்திரிச்சு உட்கார்ந்தா நல்லா ஆரம்பத்திலேயே மேடைக்கு முன்னாடி பொளந்துகிட்டு படுத்து கிடக்குறீங்க. அது வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கிளு கிளுப்பு எப்படி கிளு கிளுப்புனா என்ன கொடுக்கவா? எப்படி கொடுக்கணும்? கிளு கிளுப்பு கொடு. எனக்கு வீட்டு ஞாபகம் வர்ற மாதிரி. வீட்டு ஞாபகம் தான் ஒரு முறை சொல்லிச்சிருவேன். ரக்கோலி குவையில ரக்கோலி குவையில ரசாணி ஆடையில தவிக்குது துடிக்குது தவிக்குது துடிக்குது மச்சா 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 தப்பா பேசக்கூடாது. என்னமா சொன்னப்பா? என்ன ஊர்ல காமிச்சு கொடுக்காதீங்க. யாரு காதல வாங்கல. இந்தம்மா பேசுற மரியாதை பேசும்போது அண்ணா டேப் எடுத்துட்டு பாருங்க. என்னப்பா என்ன வார்த்தை சொன்ன? இருக்கா இல்லன்னு பாக்குறோம். ஏப்பா மைக் அசிங்கம் பேசுது. கழுவிட்டு மைக்க சுத்தம் பண்ணுங்கப்பா. ஏமா பெட்ரோல் ஊத்தி கழுவணுமா? ஏங்க எல்லாரும் பாருங்க செக் பண்ணி பாருங்க. ஹலோ இந்த மைக்க பாப்போம். ஹலோ ஹலோ இப்ப வாசிங்க. உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க குஞ்சி. என்ன அதுவும் அப்படிதான் பேசுது. இந்த மைக்ல அப்படிதான் பேசுது. ஹலோ ஹலோ இந்த மைக் அசிங்கம் பேசுமா? தொடச்சிட்டு பேசுமா? சுரேஷ் ஓ மைக் என் மைக் கரெக்டா இருக்கு. எங்க மைக்லாம் ஓகே. ஹலோ ஹலோ தொடச்சிட்டு பேசுமா? கொண்டா துணியை கொண்டா. எதை கொண்டறது? தொடச்சு விடு. அம்மா கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிட்டு வர 100 மில்லி. விஜி இங்க ஏன் மைக்கையும் தொடச்சு விடுவேன். உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க மனசுக்குள் நான் தொடச்சான கரெக்டா பேசுது. என்னப்பா என்ன பேரு? ஒலிபெருக்கி ஆரம்ஸா? ஆரம்ஸ் ஒலிபெருக்கி திருச்சி விஜினி காலையில மாத்த சொல்றேன். அது அதனால அப்படி சொல்லவுமா பாரு. உங்க மேல எவ்வளவு பிரியமா பாருங்க. எப்படிலாம் பச்சை குத்தி இருக்கேன் பாருங்க. நீங்க மைக்கு நான் ஸ்டார் மைக் ஸ்டார். இந்த வருஷம் மைக் செட்டுக்காரங்களா வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க மனசுக்குள் நான் இருப்பேன். உங்க மனசுக்குள் தேடி இருந்தா என் மனசெல்லாம் வண்டி வரும். ரக்கோலி கூவையில ராசாத்தி நீயும் இல்ல தவிக்குது துடிக்குது தவிக்குது துடிக்குது மச்சா 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 ஆசை மச்சா 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 ஆசை மச்சா 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 மச்சா. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளிகிழப்பு கொடுத்தோம். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற அவன்
அந்த அவை வேணும் பேசாத, மரியாதையை பேசுமா. யாரையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசும் முதல்ல. குமாரண்ணே அறந்தாங்கி குமார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி ஃபைனான்சியர்னா 200 ரூபா தான் அன்பளிப்பு வருது. ஏமா நீ பாடினதுக்கு வாய்ச்சதுக்கு எங்களுக்கு கொடுக்கல. ஃபைனான்சியர்னா ஒரு 1000 ரூபா அன்பளிப்பு வருது இல்லையா? 200 ரூபா தானே வருது. கொடுப்பாப்ல. சரி, 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பாராட்டியிருக்கார். அவர்களுக்கு நன்றி. நன்றிகள். இந்த வணக்கம். அது தெரியும், நிறைய நாடக அமைப்பாளர் நம்மள போட மாட்டாப்ல, அது வேற விஷயம். ஏமா உடனே எப்படிமா போடுறது? அப்புறம் எங்க அம்மாவையே போட முடியும்? முக்கறீங்கள பாரு. வர சொல்லு பப்புன. நீ வர சொன்னா வர்றதுக்கு என்ன வரணும்? நீ வச்சா அவரு அந்த பாட்டை பண்ணதானமா வருவாரு. என்ன டான்ஸ் வந்து 2 பாட்டு பாடுனேன், நான் ஆடுனேன். ஒழுக்கமா பப்புனு தமிழ் வந்தா வெளியில வரணும். அதுக்கு தான் வர போறாப்ல. அந்த பாட்டை பண்ணதானே. பாடுமா அந்த பாட்டா. என்ன பாட்டு? ஓஹோ பாட முடியாது. எனக்கு பிடித்தமான பப்புன்னா ஓகோக்கோ நானே 1 மணி நேரம் பண்ணுவேன். ஆமா, அவனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதே மாதிரி அவர் இந்த ஓஹோ சொன்னாதே வராரு. அப்ப வேணாம், பப்புனே நாடகத்துல வேணாம். ஏய் கிளம்பி போடா, வண்டியில தானே வந்த, வண்டி எடுறா கிளம்புடா. பப்புனு இல்லாம நாடகத்தை ஓட்டுவான். பப்புனு செய்யற அத்தனை வேலையும் நான் செய்வேன், டான்ஸ் செய்யற அத்தனை வேலையும் நான் செய்வேன். பப்புன் டான்ஸ் இன்னைக்கு 2மே நான் தான். எப்ப வந்து என்னை சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு உள்ள இதை புடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமா? ஓ அப்படியா? கூட ஒரு ஆண் துணை ஒரு ஆளா செய்ய கூடாதுமா. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இதுக்கு நீங்க 4 பேர் செல்லுல உட்கார்ந்து பார்க்கலாமே. இல்ல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து இல்லங்க, தொழில சொல்றேன். தொழிலையா? அப்ப தொழில சிறக்க பண்ணனும்னா நேரா சைடுக்கு வரணுமா இல்லையா பப்புனு? நீங்க ஓகோ பண்ணதானே வருவாப்ல. அப்படி சொல்லி பழகாத. டான்ஸ் 2 பாட்டு பாடி ஆடிட்டாலே பப்புனு சைடுக்கு வரணும். அவதான் நல்ல பப்புனு, சிறந்த பப்புனு, பெரிய பப்புனு. இவனுக்கெல்லாம் தலக்கணும் என்ன தெரியுமா? புதுக்கோட்டை சங்கத்திலேயே கதை நாடகம் தெரிஞ்ச ஒரே பப்புனு, அதாவது சிறு வயசுலயே கதை நாடகம் தெரிஞ்ச ஒரே பப்புனு இவனுக்கு அங்க கொடியை நாட்டிட்டாங்க. அதனால இவனுக்கு மண்டையில முளைச்சிருச்சு. ஏமா தம்பிக்கு மண்டையில முளைச்சிருக்கு, உனக்கு வந்து பாக்குறியா? வாடா வெளியில, நீ எல்லாம் ஒரு பப்புனு. இங்க பாருங்க அமைப்பாளர், உங்களுக்கு சொல்றேன், என்னையெல்லாம் டான்ஸுக்கு போட்டிங்கன்னா எனக்கு ஈக்குவலான பப்புனை மேடையில் போடுங்க. இந்த மாதிரி சில்வண்டெல்லாம் போடாதீங்க சரியா? உங்களுக்காக இன்னைக்கு தொழில் பண்றேன். வெளியில வாடா மானங்கட்ட பையில. சரி, எங்களுக்காண்டி அந்த ஓகோக்கோ பாடுங்கம்மா. இந்தம்மா ஒரு ஆம்பளைம்மா, ஜான் பிள்ளைனாலும் ஆம்பளை மரியாதை இல்லாம போடா வாடான்னு பேசுனீங்கன்னா கோவப்பட்டு உள்ள வெளியே போயிட்டாங்க. முத்துராஜனே உனக்காக இன்னும் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு முடியும் சைடுக்கு வரணும். இல்ல இன்னைக்கு அவன் மானத்தை அந்த மேடையில கெடுத்து விடுவேன். நானே கெடுக்கிறேன். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மயிலாட வந்தாளா. மயிலாட வந்தாளா.
அட எரும மாடு பசுமாடு வச்சுருக்க என்ன எரும மாடு? அப்பா மாடு வச்சிருந்தேன் பால் கறந்து விற்கிறது. ஏண்டா டேய், ஏண்டா மொன்ன பயல, ஏண்டா முறுக்கு தின்னி பயல, ஏண்டா பீ தின்னி பயல, மாடு போனுச்சுன்னு எதை மடுவை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? இது என் மாடு மாதிரியே இருந்துச்சு, கண்ணங்கரன்னு சீம மாடு. மாடு நினைச்சு பிடிச்சிட்டேன். என் மாடு தான் நினைச்சேன், தப்பா நினைச்சுக்கிறாரு. ஏங்க இப்படிதான் முழு முழுன்னு இருக்கேன். மாட்டுக்காரன் இப்படிதான் பிடிப்பேன் நானு. மாட்டுக்காரனுக்கு இதுதான் நம்ம மாடு, இது அடுத்த வீட்டு மாடு, இது பக்கத்து வீட்டு மாடு, இது துரோகி மாடு. ஏமா பக்கத்து மாடு எடுத்து மாடு எந்த மாடா இருந்தாலும் சரி, நான் திருட்டுத்தனமா பால் கறந்து வித்துருவேன். அப்ப ஓ மாடு இல்ல, ஒவ்வொரு மாடா திருட்டு மாடா பார்த்து நீ பால் கறந்து விக்கிற மொன்ன பைய. ஏய் முன்ன போய் வச்சுட்டு இருக்கவ மரியாதை கட்டு போயிரு. உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, மரியாதை கிடையாது. என்ன நீ ரொம்ப பேசிருக்க? என்னடா உன் பொண்டாட்டி நானு? உன் புருஷன் உன் பொண்டாட்டி நானு? நீ வச்சா நீ என்ன வச்சிருக்கியாடா? ஏடா மானகட்ட பயல, என்ன வச்சிருந்தாங்க? மாமாகார பயல, மாமாகார பயல, ஏண்டா பொம்பளை பொறுக்கி பயல, வெள்ளக்க மத்த எடுத்த வாடா. நீ ஒரு ஆளு பொறுக்கி பயல. என்னடா நீ ஆளா எனக்கு? அப்புறம் எதுக்கு என்னைய வந்து கட்டி பிடிக்கிற? இதே இந்த இடத்துல சுரேஷுக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா சுரேஷ் குருணை மருந்த குடிக்க மாட்டாப்ல, பால் டாயில குடிச்சிருவாரு. ஏய் ஸ்டாப்பா, நீ மரியாதை பேசு. இந்த பிள்ளைய கைய பிடிச்சிருந்தாரா? நல்லா கையில நீ பத்த கைய பிடிச்சா, கைய விடுறா. கட்டி பிடிச்சா? கட்டி பிடிக்கல. செஞ்சா பேசு. சாமி சத்தியமா நான் செய்யல. ஏய் ஏய், இப்படி சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணியா செஞ்சுட்டு காலையில நான் திருச்சி போவேல புள்ளைய கைய பிடிச்சி இருக்கல, கட்டி பிடிக்கல, முத்த குடுக்கல, நான் செய்யல. நான் செஞ்சா பேசுறேன். அட செய்யல செஞ்சுதியடா எல்லாம். நான் செஞ்சா பேசு. ஒரு பொம்பளை பேச விட்டு வேடிக்கை ஆகுற. என்னடா பண்ணனா நீ இப்ப? ஏய் என்ன பாக்கவே இல்லையா? ஏய் கொண்டையில முத்த கட்டி பிடிக்கல, முத்த குடுக்கல, நான் செய்யல. சத்தியம் செய்யல. ஒரு அரை மணி நேரம் நாடகத்தை நிப்பாட்டு, முதலிரவை முடிச்சிட்டு நாடகத்தை நடத்துறோம். மைனே டேய் டேய் மைனே லைட் நிப்பாட்டு, அரை மணி நேரம் நாடகம். இந்த நேரத்துல எந்திரிச்சு போவியா? அட லைட் நிப்பாட்டு, மைக் செட் நான் உனக்கு காலையில சம்பளம் தரேன். மூர்த்த தவறிடுச்சு. ஏய் நீ துணியை போடு. ஏய் நல்ல ஆம்பளை, இன்னைக்கு திருச்சி விஜய் நீ செஞ்சிட்டேன்னு இந்த மேடையில பேரிடுறா. போ. நான் படுக்கணும். நீ எதுக்கு வர? நான் படுக்கணும். நீ ஏறி உருண்டு காலையில தோசை வச்சு சொல்லணுமா? என்ன சொன்னீங்க? இப்படி கட்டி தான் உனக்கு பூதியா போச்சு. வாங்க மூடு. ஒரு ஆம்பளை. அப்ப நான் மேடையில வந்து பொண்ணு பப்ப அண்ணன் பப்ப அப்பா பப்ப. ஏய் எனக்கு பிடிக்காத சொன்ன தமிழ் வேண்டாம், எனக்கு அது ஒண்ணு மட்டும் பிடிக்காது. நான் பஸ் ஏறி பேர வேணா சுரேஷை கேட்டு பாரு. என்ன பாச்சா வெறும் சொல்லு. டவுசர் கிழிஞ்சு தொங்குதுங்கிட்டு. சோறு திக்கிறமா இல்லையா? நாங்க வெளியில தெரியாம இருக்கோம் செவனேனரு. சுரேஷே என்னப்பா உனக்கு? விரித்தான உள்ள விடுறதா? நான் நல்ல பாம்புல இருக்கேன். இந்த நேரத்துல விடுவேனா? கால் எங்க போகுது? காலு போற விஷயம் படாது. டேய் தலைவர விஷயம்டா இது, ஏன்டா இந்த பாடுபடுத்துற? என்ன பேசுறடி? மொளை சொல்லு. மொளை. ஏய் முதல்ல ஒழுக்கமா செய்வியா? செய்யுமா? எப்போ? ஆனா நீ ஒழுக்கம் இல்லாம இருக்க. ஏய் தம்பி சத்தியமா. ஏய் ஒரு ஆம்பளை வந்தா மரியாதை எதா இருக்கா? இருந்தாலும் பாரு ஓபனா. நல்லா. அப்பா ஏய் இது வள்ளி திருமண நாடகமா காமசூத்திர நாடகமா இது? அப்பா எப்படி அப்பா பேசுங்கப்பா. அம்மா என்ன சொல்றேன்? என்னங்க? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து போல. நீ முதல்ல பொம்பளைக்கு மரியாதை. உன் பொண்டாட்டியை இடிக்கிற மாதிரி இடிக்கிற. அங்க பாரு கேமராமேன் இதை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்து உட்காந்துக்க அந்த பையன். நாளைக்கு நீ வீட்டுல போய் இதை போட்டு பாப்ப. நம்மளும் இப்படி திருச்சி விஜயை கட்டி இப்படி போட்டு அப்படிப்பட்ட ஆள் அவன் கிடையாது. அவனுக்கு குடும்ப ஏற்பாடு பண்ணியாச்சு. தெரியாதா? ஐயோ திருப்பதி பண்ணியாச்சு. நான் தான் இருக்கேன்ல. என்னடி நான் தான் நொறுக்கல. நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளை வந்தா நான் மரியாதை பேசுறீங்க. எவன்டா ஆம்பளை? யார் ஆம்பளைங்க? நீ ஆம்பளையா? போடா மொன்ன பையல. பென்சில்ல மீச வரைஞ்சா நீங்க எல்லாம் ஆம்பளையா? போடா உள்ள. பெண் மீச வச்சாத்தான் ஆம்பளைன்னு இல்ல. எவன் ஒருத்தன் கட்டுன பொண்டாட்டி பெத்த பிள்ளைகளை கைவிடாம கடைசி வரைக்கும் சாப்பாடு ஒரு கஞ்சி ஊத்துறானோ அவன் தான் ஆம்பளை. எப்பா யாரா கை தட்டுற? நீ 100 பொண்டாட்டி வச்சிருக்க, நீ கை தட்டுற பாரு. உண்மைதான் சொல்றோமா? ஏங்க கட்டுன பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் கை விடாம காப்பாத்துறான் பாரு,
அவன் ஆம்பளைன்னு சொன்னீங்க. கை விடாமையா? இப்ப என்ன தெரியுமா நடக்குது? பொண்டாட்டி மாசமாயி அம்மா வீட்டுக்கு போனா போது கொழுந்தியாவை தூக்கி போட்டு மாசமாக்குறீங்க. ஓ முகரல முள்ள வெட்டி. உனக்கு விஷயம் தெரியல. ஆப்பருக்கு சூப்பருக்கு என்ன வித்தியாசம்? ஆப்பருக்கா? ஒரு கடையில போய் புடவை எடுத்தா செம ஆஃபர், அதே கடையில இன்னொரு புடவை இனாம கொடுத்தா செம சூப்பர். அதேதான். அழகான பொண்டாட்டி கிடைச்சா சூப்பர், கொஞ்சமான குழந்தையா கிடைச்சா ஆப்பர். அப்புறம் வீட்டுல விளக்க மாதிரி கிடைச்சா உனக்கு செம சூப்பர். பரவாயில்ல. ஏங்க நான் கேக்குறேன், இப்ப எங்க தங்கச்சிய நீங்க கொழுந்தியாவா போட்டு அணைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா கொழுந்தனாரு குழந்தைக்கு சமம்னு சொல்றாங்க. குழந்தை மாதிரி. அப்ப நாங்க அந்த மாதிரி நினைக்கிறோமா? அண்ணி வந்து அம்மாக்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? முதல்ல உனக்கு ஆம்பளை. நாங்க எது பண்ணாலும் ஆம்பளை தான். நான் எதை வேணாலும் பண்ணுவேன். நீ பொம்பளைய சேர்த்து நீ 4 பொம்பளைய கட்டு, நான் இந்த இடத்துல 40 புருஷனை கட்டுறேன். மஷீர்ல மழை நீ வந்து இந்த இடத்துல கரும சண்டாகும். இதெல்லாம் பொம்பளை யாராவது பூடா தெரிய மாதிரி பேசுது. அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. நான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவன். இது என்ன நாடு தெரியுமா? தாய்நாடு. எங்கேயாவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடு இருக்கா? பேசுற மொழி என்ன? தாய்மொழி, தமிழ் மொழி, மாமா மொழி, மச்சா மொழின்னு வச்சிருக்காங்களா? அதை விட ஒரு பஸ்ஸில் போங்க, பெண்கள் உட்கார சீட்டில் அழகா எழுதியிருக்கோம். பூமையர், வளைகரங்கள், பெண்கள், மகளிர் எழுதியிருக்கும். ஆம்பளை பக்கத்துலேயும் பாரு, புகைப்பிடிக்காத சிறப்புகள் அடிப்போம், திருடங்க சாக்கிறத ஊனமுற்றோர் இருக்க நாங்கள் லூசி போயிடலாம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. என்ன பண்ணாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டா 22,000 கொடுக்கும். ஆமா, கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமக்குறோம். நான் கேட்கிறேன், புள்ள பத்து உனக்கு 22,000 கொடுக்கும் போது புள்ள கொடுத்த எனக்கு ஒரு 2,000 கொடுத்தா இல்ல? ஏடா டேய் நிப்பாடி பேச்ச. உங்களுக்கு தான் தர்றாங்க, ஆப்பிள் தர்றாங்க, ஆரஞ்சு தர்றாங்க, ஹார்லிக்ஸ் தர்றாங்க. 5 கிலோ அரிசி. அரிசி இருக்கு. அது எது கொடுக்குறாங்க? எதுக்கு? நரம்ப புடிச்சு அறுத்துட்டு புள்ள பக்கார. ஏங்க அது சாப்பிட்டா ரத்தம் ஊறும். அங்கத பாம்பு செத்து போச்சே, இனி ஊறானோ ஊறாட்டி. போன வாரம் நான் போயிட்டு வந்துட்டப்பா, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னோட சேராத போயிரங்கட்டு. வண்டியில வந்து என்னோட இனிமே உனக்கெல்லாம் பண்ணுனா என்ன பண்ணாட்டி என்ன? பாரு நீ பேசுறீல்ல, ஒரு பெண் தானே. ஆமா. ஒரு குழந்தையை சுமக்கிற தாய் தானே. ஆமா. நான் உன்கிட்ட கேக்குறேன், ஒரு குழந்தையை சுமக்கிற நீ உன் வயித்துக்குள்ள இருக்க புள்ள இது ஆம்பளை புள்ள தான் பொம்பளை புள்ள தான் சொல்ல முடியும்? ஐயோ மைக் செட் நிப்பாட்டு. காவல்துறையில இருந்து வந்திருந்தாங்கன்னா நம்மள லாக் பண்ணிடுவாங்க. சட்டவிரோதமா சொல்லல. அது அரசாங்க சட்டவிரோதம், அது தப்பு. சுமக்கிற உனக்கு தெரியும் நம்ம வயித்துக்குள்ள இருக்கு. நம்மள படைச்ச கடவுளுக்கு தான்டா தெரியும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. நமக்கு எப்படி தெரியும்? நினைக்காத. சாமியோட அருளால, வீரவிநாயகர் அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? என் வயிற்றுக்குள்ள இருக்குது இது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் நான் சொல்லி பிடிவேன். எப்படியா? அத்தா கவனமா கேட்டுக்கத்தா. எல்லாரும் பெண்கள்லாம் கவனமா கேளுங்க, தெரிஞ்சுக்கங்க. எப்படி ஆம்பளை பிள்ளை பொம்பளை கண்டுபிடிக்க தெரியும்? எப்படி? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை பிள்ளை. நல்லா கை தட்டுங்க எல்லாரும், நல்லா இன்னும் நல்லா சத்தமா கை தட்டுங்க. போடா உன் முகரல முள்ள விட்டு சாத்த. நான் கூட ஏதோ அறிவுபூர்வமா சொல்றான்னு பார்த்தா இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிப்ப? அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இவ்வளவு சொல்றியே, ஒரு குழந்தை பெத்து எப்படி தாலாட்டு பாடணும் எனக்கு தெரியுமே. என்ன நாடத்துக்கு வந்துட்டா ஒரு புள்ள பெத்த தாலாட்டு பாட தெரியாதா? அதானே பாடு. இதெல்லாம் ஏன் தாலாட்டுல ஊரு சேனமே தூங்கும். அப்படியா? எங்கள தூங்க வச்சறா? எங்க வாயை வச்சு தூங்க வச்சிருவீங்க. பாக்குறீங்களா? மியூசிக் பார்ட்டி ரெடி. ஆராரா ஆரிராரா ஆராரா ஆரிராரா. தாலாட்டு மாதிரி இருக்கிற மியூசிக் வேற. நீ குழந்தை கத்துற மாதிரி வாடா யாயா. ஏய் அப்படி தாளாட்டு பாடக்கூடாது. வேற எப்படி? இல்ல லூஸ் ஆயிருவேன். ஐயோ எப்படி தாளாட்டு பாட தெரியுமா? எப்படி கேட்டுக்க சொல்லுங்க. தாய் குழந்தைக்கு எப்படி தாளாட்டு பாடணும்னா, அன்னைய காலத்துலலாம் மாமியார நேரடியா திட்ட முடியாது. ஆமா ஆமா, தாளாட்டுல சாட பேசுவாங்க. ஐயோ நெருப்பு வச்சு கொளுத்திடுவாளுங்க. அப்ப எல்லாம் மாமியா வெளியில வாசல்ல உட்காந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? மருமக உள்ள உட்காந்து பிள்ளைய போட்டு ஆட்டிட்டு தாளாட்டு பாடும். ஏ ஆராரோ ஆரிராரோ ஏ மண்ணு நல்ல மண்ணு ஏ மண்ணவரு நல்லவரு அந்த மண்ணவரை பெத்தெடுத்த மலைக்குரங்கு தொந்தரவு. யாரா மலைக்குரங்கு? மாமியா தான் மலைக்குரங்கு. சேடையா தாளாடு பண்ணாங்க. அப்படியா? இன்னைக்கு தாளாடு பாட சொன்னா புள்ளைய கண்ட அறுவாயை தின்னுபிட்டு தொண்டையெல்லாம் எப்படி அதோட தொட்டியை திறந்து ஆத்தா நானா தூங்குற தாயை புண்ணியங்கிறேன். இதுல புள்ளைய எப்படி கொஞ்சம் தெரியுமா? எப்படி? அப்படி பிள்ளைய அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு
நான் பெத்த மேனே டாக்டரா வாப்பா அடடா எப்பா நாங்க தான் படிக்க மாட்டோம் நீ ஒரு வக்கீலா வாப்பா நீ ஒரு இன்ஜினியரா வாப்பா நான் இன்ஜினியரோ டாக்டரோ போலீஸோ ஏதோ ஒண்ணு ஆவேன் ஆனா பிள்ளை இன்னைக்கு அப்படியா பிள்ளைய கொஞ்சுறியே களவாணி பயமைய திருட்டு பயமைய முன்ன மாதிரி அப்பத்தான் வெப்ப பாட்டில் திருடுறாயா போய் பிள்ளைகளை அப்படிலாம் கெடுக்கலாமா பிள்ளை இன்னைக்கு சின்ன வயசுல கொடிய நோய் வர்றது யாரால உங்களை மாதிரி இவ்வளவு நேரம் பேசுனேன் ஒத்துக்கிறேன் உடனே பெண்களுக்கு நோய் வருது எங்களால குழந்தைகளால வருதுன்னு சொன்னேன் நெருப்பு வச்சு கொளுத்திவிடும் உங்களுக்கு இன்னைக்கு எந்த புள்ளம்மா பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறியா அது உங்க மேல தப்பு என்ன காரணம் அந்த காலத்துல 3 வயசு வரைக்கும் உங்க மேல தப்புனா நாங்க குடிச்சு போறோமா அது காரணம் இல்ல 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க இப்ப 1 மாசத்துலயே தாய்ப்பால் நிப்பாட்டுறது என்ன காரணம் ஒன்ன மாதிரி ஆண் வர்க்கம் தான் ஏன் தெரியுமா அம்மாடி தாய்ப்பால் கொடுத்தா கட்டு குழஞ்சிரும் அழகு போயிரும் அப்படின்னு நீ அடுத்த பொம்பளைய பார்க்கனால புருஷனுக்கு என்னைக்கு அழகா தெரியணும் புருஷன் பார்த்து கொடுக்கறதா புள்ள அப்படின்னு புள்ளைக்கு புட்டி பாலை கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்க செய்யற தப்புக்கு ஆம்பளைய குறை சொல்லக்கூடாது நீ அழகு கட்டு போயிரும்னு ஏமா புள்ளைய தூக்கி கூட கொஞ்சம் இல்ல புள்ளைய பெக்கிறதோட சரி இது ஒரு பேக்க போட்டுட்டு ரோட்ல நடக்குது சிலுக்கு புழுக்கணு மாமியாரு பிள்ளைய தூக்கிட்டு தாடி புள்ள கத்து தெரியுது புள்ள கத்து தெரியும் மாமியார் தூக்கிட்டு தெரியுது நீ அவன் பேசிட்டு இருக்கிற ஆம்பளை குறை சொல்ற நீ பொம்பளை குறை சொல்றியா பொம்பளை நாகரிகமா இருக்கிறீங்களா அன்னைக்கு இருந்த பெண்கள் மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா இந்த ஆத்தால உட்காந்துருக்க எப்படி சேலை கட்டி உட்காந்துரு நீங்க சுடிதார் போடுறீங்க சால் அதுல எதுக்காக கொடுத்தாங்க அதுக்கு பெயர் துப்பட்டா யார் மூஞ்சில தூக்கி இப்படி அழகா போட்டு மறைக்கணும் ஆனா பொம்பளை பிள்ளை அப்படியே சால் போடுறீங்க ஊருக்கு நேர்ந்து விட்ட பொலி மாடு மாதிரி நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு இப்படி ஆடி அப்புறம் கைய பிடிச்சா சிரிச்சுக்கங்க நம்மள கேவலப்படுறத சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கு செருப்பு வேற அவன் மோரக்கட்டைக்கு ஐக்கிடுச்சா பட்டு கொஞ்சம் விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி செருப்பு போட்டு குண்டி இங்க தூக்கி விட்டுணும் இதை நடந்து போறத பாக்கணுமே நீங்களும் தான் துணிமணி போடுறீங்க அந்த பேண்ட்டுக்கு பேரு லோ கிப்பு உள்ள இருக்கிற ஜட்டி பாதி வெளியில தெரியுது பேண்ட் இங்க வந்துருது அந்த ஜட்டி ஒவ்வொரு நாளைக்கு போட முடியல பாதி குண்டி தெரியுதுடா வானங்கட பையல சத்தியமா சொல்றேம்மா அந்த பேண்ட் போடுறது கிடையாதுமா அந்த பேண்ட் போட்டு ரொம்ப பாதிப்பு உண்டாயிருச்சு எல்லாரும் லோகி போட்டாங்க நான் லோகி போட்டேன் அதை போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பஸ்ஸில் ஏறினேன் எனக்கு பின்னால் ஏறின கிளவி பிடிச்சிக்கிட்டு ஏற வழி இல்லாமல் பேண்டை பிடிச்சி இழுத்துட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து நான் சட்டி போட்டதுனால தப்பிச்சு இல்லைன்னா என் மான மரியாதை போயிருக்கு போடுறதே இல்லையே உடம்புக்கு கெடுதல் உன்னை கேட்குறேன் இந்த உலகத்துல பொறுமையின் பொக்கிஷம் யாரு என்னைக்குமே இந்நாட்டின் கண்கள் பெண்கள் பொறுமையின் பொக்கிஷம் என்னைக்குமே பெண்கள் தான் உங்க பொறுமையை எங்க பார்க்கலாம்னா இப்ப அரசாங்கம் வீடு வீட்டுக்கு பைப்பு கொடுக்கணும்னு சட்டம் ஆமா அன்னைக்கு அப்படி இல்ல தெருவுக்கு ஒரு பைப்பு சரி அந்த பைப்ல தண்ணி குடிக்கிறப்ப அந்த பொம்பளை லட்சணத்தை பார்க்கணுமே அன்னைக்குதான் தெரியும் ஒரு பொம்பளை குடத்தை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பொம்பளை போய் அப்படி லேசா குடத்தை இடிச்சு பிடிச்சு அடி அடுவட்ட முண்டை ஓ லட்சணம் தெரியாதாடி அந்த அவனை போடுறத அது போடி நாதாரி முண்டை நீ பெட்டிக்காரனை போட்டு வச்சது எனக்கு தெரியாது நீ ஏன்டா அவனை கூட்டிட்டு பச்சல ஏறு ஏறு அடி போடி உன் வள்ளல் எனக்கு தெரியாது நீயும் உன் மருமகளும் விருதக்காரனை மாத்தி மாத்தி போட்டது எனக்கு தெரியாது மாடகட்ட சிரிக்கி மரியா கட்டுவே போடி ஆர்சதி தப்பே நெருப்பு பிடிச்சி ஏறி அடி போடி ஆல் ரவுண்டுக்காரனை கடன் சொல்லி போனவளே போடி பக்கடாக்க ஏந்தி கிடந்தவள இப்படி யாரை வச்சிருந்தாலும் யாரை சொல்லிக்கிட்டு இருக்க பொம்பளை இப்படி சண்டை போட்டு அவங்க சண்டையில எல்லா உண்மையும் வெளியே சொல்லிவிட்டு தெரியுதா இந்த சண்டை எங்க முடிக்கும் எங்க நேரா மாசாணியம்மா கோயில் போயிருது போன போக்கில் ஒரு பொம்பளை மாசாணியம்மா என்னை ரோட்ல விட்டு பேசிட்டா உனக்கு 50 கிலோ மிளகா அரைச்சு மூச்சில வைக்க நான் சும்மா இருப்பேனா குடும்பத்தை கெடுத்து நான் மட்டும் சும்மா இருப்பேனா மாசாணி அம்மா எப்போ என் மானத்தை கெடுத்தாலும் அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்னு சொன்னாலும் உனக்கு நான் 500 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கி உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்புறேன் அவ குடும்பம் விலகாம போயிரும் இப்படி சொன்னா படுத்து கிடக்குற மாசாணி அம்மா எந்திரிச்சு என்ன பண்ணும் சிவபெருமானே உனக்கு 200 கிலோ மிளகா அரைச்சி தேய்க்கிறேன் இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடு படுத்திருக்கிற சாமியை கிளப்பி என்னம்மா பண்றீங்க படுத்திருக்கிற சாமியவே கிளப்புறோம்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளுங்க நாங்க கிளப்ப முடியாது ஒரு சிலதெல்லாம் கிளப்புறோம் மகடி ஊதுனால என்னால கிளப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க நீ யார்த்த செய்ய மாட்டேன்னு நான் 7 வயசுல எழுவித்தவ 16 வயசுல விளைச்சு நின்னவ ஏறு முடிஞ்சா ஏறு உட்காந்து ஏறு படுத்து ஏறு ஏறு வந்து ஏறு 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 ஏறு
ஏறி ஏறி உட்காண்டியே. யாரு யாரு இருந்துச்சு? அட கரும பிடிச்சவனே. இந்த யாரு யாருன்னா அதான் யாரு? ஏங்க நான் ரூப்பல்ல லூப் போட்டேன். லூப் போட்டியா? சரிம்மா, 2 பேரும் வியாபாரத்தை பார்ப்போமா? பண்ணுவோமா? ஏய் நீங்களும் கருப்பு துணி நானும் கருப்பு துணி. பரம்பரை சொத்து இந்த ஊர்ல இன்னைக்கு தான் ஒரிஜினலா இளநீங்கிறது உண்மையாவே ஏலத்தில் விடப்போறேன். ஆமா, ஒரு சிலது கொமட்டிக்கால வருது. அதையும் தான் போட்டுக்கிட்டு உருட்டி எடுக்கிறியா? என்ன சொல்லிவிட்டாங்களா? சரி, ஆமா, பரம்பரை சொத்தை இங்க வைக்க போறோமா? ஏ பரம்பரை சொத்து நம்ம குலதெய்வம் மாதிரியா? அதை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விற்க கூடாது. தமிழ் வேண்டா, உனக்கு பணம் வேணா சொல்லு, நான் தரேன். இல்ல, என் பாட்டேன், என் தாத்தே, எங்க அப்பா காப்பாத்துற சொத்து. என் பேச்ச கேளு. முன்னோர்கள் வச்சிருந்தது அது என்ன? முன்னோர்கள் வச்சிருந்ததெல்லாம் இப்ப கிளவியா இருக்கு. சும்மா சொத்தா? அது சொத்தை நான் விற்கிறேன். பரம்பரை சொத்து. ஏப்பா இதுதான் பரம்பரை சொத்தா? ஆமா, உங்க தாத்தா போட்டிருந்து உங்க பாட்டே போட்டிருந்து அத நெருப்பு வச்சு கொளுத்துனா கூட எரியாதுடா. விஷி என் பரம்பரை சொத்துமா? மயங்கி விழுதுடா. என்ன ஒரு புள்ள மயக்கம் போட்டுருச்சுன்னா ஒண்ணு நெஞ்ச பிடிச்சி அமுக்கணும், இல்ல வாயோட வாய் வச்சு காத்து ஊதணும். ஊதுறியா இல்ல எப்படி? ஊது. ஏய் வாந்தி எடுக்குது. யாரு காரணம்? வாந்தி பூ பூன்னு எடுக்குது. கருப்ப பைய வாயில வச்சிருக்காங்களோ? ஏடா ஒரு கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுக்க வச்சுட்ட. மைனே ஏய் யாரு தம்பி? ஐயோ என்னப்பா என்ன? சரி பண்ணிட்டேன். திருப்பி வந்து வரலையாமா உனக்கு? உதட்ட பிடிச்சு கடிச்சிட்டா. நான் யாருக்கு என்ன விஷம் கடிச்சாலும் நான் வாய் வச்சு உறிஞ்சி எடுத்துருவேன். நானும் அப்படித்தாப்பா. அப்படியா? அப்ப இங்க வா, எனக்கு இங்க கடிச்சிருச்சு. விஷம் கடிச்சிட்டா வாயை வச்சு உறிஞ்சிருவேன். ஆமாப்பா நானும் அப்படித்தாப்பா. ஒண்ணுக்கு இருக்க போனேன், தேல் கொட்டி பிடிச்சு டப்புல வச்சு உறிஞ்சுப்பா. ஏப்பா எனக்கு அன்னைக்கு நீங்க எடுத்தீங்கல்ல அந்த மாதிரி எடுத்து விடுறியா? அட வாயாகிட்டு. கர்மேக கூந்தலுக்கு மாத்தி மாத்தி எடுத்துக்கங்க 2 பேரும். கர்மேக கூந்தலுக்கு கார்கொலுசு சத்தத்துக்கு கொண்டு போயிராத. அபிநயத்தை காட்டுறேன். நீங்க வடிவான வடிவழகி. யாருக்கு வடியுது? வடிவழகி வான்முகில் வா சத்தத்துக்கு. வான்முகில் வா சத்தத்துக்கு. அங்க கம்பெனி கொடுமா, இங்க கம்பெனி கொடுக்கலாம். என்ன பெட்டிக்காரனை க்ளோஸ் பண்ணிடுவியா? ஹேய் 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 தம்பி, தம்பி அழகா தான் இருக்க. ஏதாவது சாப்பிட்டா சைக்கோ மாதிரி தெரியும். அடி பல்லாங்குழி யார வாடி, அடி பல்லாங்குழி யார வாடி. அங்கே போ, எவ்வளவு பெரிய சூப்பர் பிகரை போட்டுருக்கு. அடிநொடிக்கு ஒரு தரம் ஒண்ணு நினைச்சேன் மானே, உள்ளத்துல ஓ முகம் பதிச்சேன் நானே. அந்த ரத்தத்தில் முனிசாமி கொஞ்சம் கண்ண துறக்காதா, 2 ரத்தங்களை ஒண்ணு சேரும் நல்ல நேரம் பிறக்காதா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐயோ கடவுளே, 2 அறிவு கூட கிடையாது. ஐயோ என்ன அப்படி ஆயிட்டானே. தமிழ் எனக்கு பயந்துட்டு போறானா என்ன தெரியல. தமிழ் ஏ அங்க அங்க ஏ அங்க அங்க இங்க நிக்கிறடா. ஜி அடிச்சு மெண்டல் ஆக்கிட்டு மத்தியா? ஏய் இங்க நிக்கிற மாப்ள மாப்ள இருக்க. ஏய் நல்லா கீழ எனக்கு இருக்கான்னு பாரு. நான் மாப்ள இல்ல. ஏய் நான்டா. டேய் நான் யார் தெரியுதா? போடா. ஏடா நீ கோட்ல டவாலியா வேலை வத்தியா? பொட்டு பொட்டு அடிக்கிற. குமாரா அம்மா தண்ணி ஆறற. தண்ணியை போடுங்க சொல்றேன். சாப்பிடுறது விருதமா இருக்கேன். எத்தனை நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிட்டே 20 நாள் ஆச்சுமா. சரி சுரேஷ் கூட காலைல சேரு. சாப்பிட்டே அவ்வளவுதான். சந்தன பொட்டுமே வச்சுக்க, அவ கூட தங்கமே வச்சுக்க.
சந்தன போட்டுமே வச்சுக்க, சாமி போட்டு சந்தனம் வச்சுக்க. ராசி நல்ல ராசி, அது எப்போது பெரியவன் ராசி. அத்தமக ராசி அதை முழுக்க பேசி கெட்டி மேல கொட்டியாச்சு. அத்தமக ராசி அதை முழுக்க பேசி கெட்டி மேல கெட்டி வாசி, என்னோட ராசி நல்ல ராசி. அங்கே இடி முழங்குது, அங்கே கலசமிடுது. அங்கே இடி முழங்குது, கருப்பு சாமி தங்க கலசம் மின்னுது. கோடகிரி ராசப்பா, நாடகப்படு சூப்பரப்பா. டேய், திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல, நான் வரவே விடல. கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலை இது கரிச காட்டு கடலை. விடலைன்னா விடல, உங்க காவக விடல. சொந்த ஊரு தூத்துக்குடிதான், இது சொலகிருக்கு சாத்துக்குடிதான். சாத்துக்குடி சேர்த்து கொட்டுமே, என் கூட்ட பார்த்தா வேர்த்து கொட்டுமே. அடி வாடியே வாசப்பொடியே, கொடி வெப்பேனா ஆசைப்படியே. அட வெடிக்காத பொத்த வெடியே, ஒத்த வெடி பொத்த வெடியே. ஒரு முட்டை கடலை, ரெண்டு முட்டை கடலை, மூணு முட்டை கடலை, கடலை 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 கடலை. கேமராவை ஆட்டி வச்சு கேமராவுக்குள்ள அடக்குதா? ஆ? நீ எப்படி ஆடுனியா பாத்தியா, எப்படி ஆடுது பேக் ஆட்டம்னு. இருக்குது, ஆட்டுது. நம்ம எதை போட்டு ஆட்ட முடியும்? கிங்கிடி கிங்கின்னு ஆட்ட முடியும். அதை நான் ஆட்டினாக்கா விளக்க மாத்திரம் அடிப்பாப்பா. அதெல்லாம் செஞ்சு விடு. கட்ட வண்டி கட்ட வண்டி, எங்க அந்த வண்டி? காப்பாத்த வந்த வண்டி, நானும் தெரிஞ்ச வண்டி, நாகரிகம் அறிஞ்ச வண்டி, ஓட்ட வண்டி, நல்ல வண்டி, பாரடி முள்ளே உக்கி போட்டு ஏறி முள்ளே. நல்ல வண்டி, பாரடி முள்ளே உக்கி போட்டு ஏறடி முள்ளு. கட்ட வண்டி கட்ட வண்டி, காப்பாத்த வந்த வண்டி, நான் தெரிஞ்ச வண்டி, நாகரிகம் அறிஞ்ச வண்டி. ஒதுங்கி நிக்கிற காரு, உடச்சு விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு, அதை உடைச்சு விட்டது யாரு? ஒதுங்கி நிக்கிற காரு, அதை உடச்சு விட்டது யாரு? கத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தரவா, அதை காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தரவா. பொட பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, பொட பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இருக்கு உனக்கு இருக்கு, இப்போ என்ன தமன கணக்கு, கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு, இப்போ என்ன தமன கணக்கு. பொட பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, பொட 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 போடாதே. அடிவோம் மம்பட்டி மூச்சிக்கு மஞ்சளை போட்டு மினுக்கிற பொண்ணு, சாயம் எல்லாம் வெளுக்க போகுது சிங்கார கண்ணு, சிங்கார கண்ணு. குடும்பத்து போகுதடி கால
வச்சு விளையாட போறியா? கண்ணுல ஊசியா? ஐயோ ஏய் தம்பி, இல்லங்க, கண்ணுல குத்திட்டா கண்ணு போயிருமே, அதான் ஐயோன்னு கத்துனேன். அப்படியா? கருப்பு மொழியில நல்லா படுற மாதிரி எடுங்க. கருப்பு மொழியில. ஐயோ, உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? ஐயோ எவ்வளவு பாசம். ஏய் இல்லடா தம்பி, அது கண்ணுல குத்தி இருக்குனா. ஆமா, அதனால தான்டா பாசம். ஏய் பெத்த பாசம்டா. மழைக்கால வேகம் ஒன்று அடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று ஜீவனாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பாதை பாடியது, ஒரு பாடல் பாடியது, மலைமூடல் ஆடியது. என்னங்க, உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கா? என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே? செய்வன கையில கூட இல்ல. எல்லாருக்கும் கேரளா மந்திரவாதியை வச்சு செய்வன ஓடி இருக்கிறேன். தம்பி, இந்த கரண்ட் கம்பி மேல நடப்பியல்ல? கரண்ட் கம்பி நினைக்கிறேன், நடக்கிறேன். 108க்கு ஃபோன் பண்ணு. லூசியலா நல்லா ஆடுறமா, நல்லா பாடுற. நன்றி. ஓ மேல எனக்கு காதல் வரணும் மொழி இவ்வளவு லேட்டா வருது. எனக்கு எப்படிதான் இப்போவே உடனே காதல் வந்துருச்சு வச்சுக்குவேன். அது வந்து பாதியிலே கட் ஆயிருது. சரி, அதனால கொஞ்சம் புரிஞ்சு அரைச்சி தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. பண்ணி பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்கு. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குதுமா. ஏமாத்திட்டு போயிடுறாள் சண்டாளி முண்டு. ஏய் சதிகார பயல்வ, நீங்க ஏமாத்திட்டு போயிருங்க, பொம்பளைங்களை சொல்றீங்க. நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தங்க கச்சேரிக்காரன் கராட்டக்காரன் காதலிக்கிறாங்க. நீ வேற சும்மா இருமாங்கிட்டு. அதனால என் காதலை சொல்லவா? பாவம் வேதனையை சொல்லி தீர்த்துக்கிறான். சரி, என்னுடைய காதல் சொல்லுங்க. சொல்றேன் பாத்துக்கோ. பாக்கு மர தோப்புக்குள்ளே பாட்டிசைக்கும் குருவிகளே, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விடுச்சேன், ராசாத்தி ராப்பகலா கண்விடுச்சேன், வேணும் ராணி உன்னை கைபிடிச்சேன். ராணியை எத்தனை பேர் தான்டா டேய்? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விடுச்சேன், ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விடுச்சேன், ராப்பகலா கண்விடுச்சேன், ராணி உன்னை கைபிடிச்சேன், ராப்பகலா கண்விடுச்சேன், ராணி உன்னை கைபிடிச்சேன். ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விடுச்சேன். சித்திர
பூந்தோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்னை கண்ணோட்டம் ராசாத்தி ராசாத்தி உன்னை காப்பகலா கண் விழிச்சே காப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை முடிச்சே மன்னார்குடியில் பூத்த பூவா மஞ்ச சேவந்தி பூவா மன்னார்குடியில் பூத்த பூவா மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்தே வாங்கி வந்தேன் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்தே வாங்கி வந்தேன் ராசாத்தி உன்னை எண்ணி காப்பகலா கண் விழிச்சேன் காப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்னை கை குடிச்சேன் வண்டாரும் சோலையில வண்டே வந்து போகையிலே வண்டாரும் சோலையில வண்டே வந்து போகையிலே மாடப்புறா என்றளவோ மதிமயங்கி போனேடி மாடப்புறா என்றளவோ மதிமயங்கி போனே ராசாத்தி உன்னை எண்ணி காப்பகலா கண் விழிச்சே காப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை பிடிச்சே கோவிலுக்கு விளக்கழக பார்க்க போன வேளாங்கண்ணி கோயிலுக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போன விளக்கழக அமர்ந்து விளக்கழக அமர்ந்து ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி காப்பகலா கண் விழிச்சே காப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை கை குடிச்சே காப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை காப்பகலா கண் விழிச்சே ராணி உன்னை கை குடிச்சே. உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு. நீங்க எப்படி கிராமியத்துல போனீங்களோ ஆமா இப்படி வருது போகட்டு. என்னுடைய காதல் எப்படி காதல் தெரியுமா? பக்கமேளம் பப்புன் உங்க 5 பேருக்கு ரகசியத்தை சொல்ல போறேன். என்ன ரகசியம்? நான் ஒருத்தரை விரும்புறேன். இவ்வளவு நாள் விரும்பல, இப்ப விரும்பிக்கிட்டு இருக்கேன். யாருமா அந்த ஒருத்தர்? பெயரை சொல்லலாமா? கணவன் பெயரை சொல்லலாமா? அவர் நிறம் கருப்பு, நான் போட்டிருக்கிற துணி கருப்பு. இப்ப பாட்டும் கருப்புலயே வரும் பாருங்க. பேரை சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் நீ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான் நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான். இந்த பாட்டு பாடி வர நம்மால மாதிரில தெரியுது. நம்மால இருந்தா திரும்ப பாடுவாளே. அங்க உட்கார்ந்து இருந்தாருல அவர்தான். நைட் செட்டா கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் உனக்கு மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான் நினைப்பிருக்கா குடிய கருத்துட்டியா உன்னை நெடுநாளா கருத்துட்டியா கருத்த மச்சான் நீ கொடுத்த உதட்ட முத்தம் என்ன இழுக்குதையா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு தோணுதையா கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். வார்த்தை
மலர்ந்து இருக்கு அதுக்குள் நேரம் காத்திருக்கு தந்தன தான தந்தான தர தந்தன தான தந்தான மல்லி வெடிச்சு இருக்கு அதுக்குள் நேரம் பூத்திருக்கு தந்தன தான தந்தான தர தந்தன தான தந்தான அள்ளி மலர்ந்து இருக்கு அதுக்குள் நேரம் காத்திருக்கு மல்லி வெடிச்சு இருக்கு அதுக்குள் நேரம் பூத்திருக்கு பசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா பக்கத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லு மாமா பசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா பக்கத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லு மாமா பாசமுள்ள மாமா நம்ம பழகி பார்க்கலாமா கருத்து மச்சான் கருத்து மச்சான் கருத்து மச்சான் கருத்து மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறீ கருத்த வச்சா நினைப்பு இருக்கா உனக்கு புள்ள உன்னை நெடுநாளாயிருந்து கருத்த மச்சான் நீ கொடுத்த முதத்த முத்தம் நித்தமும் என்ன இழுத்துதையா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு தோணுதையா கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான் நினைப்பு இருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குற ஆர்எம்எஸ் சாரியோ போ போன போட்டு அண்ணே அண்ணே நம்ம பின்னாடி தெரிஞ்சதுக்கு ஆப்பு வச்சுட்டியல்ல நீ தானே சொன்ன நல்லவர்னு அவரு. அன்னைக்கு இப்போத்தான் எனக்கு தெரியுது. அன்னைக்கு இந்த விளக்கு லைட்டு கேட்டேன் உடனே கொடுத்தேன். உனக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கு தானே இது? அதுக்கானே ஐயா ஐயா நல்ல வேலை. பரவாயில்ல போகட்டும். பொம்பளை புள்ள போயிடுச்சே நான் கவலைப்பட மாட்டேன். தெருவில் கண்டவனை நேசிக்க விட கருவில் கொண்ட தாயத்தான் நம்ம நேசிக்கணும். ஏன்னா கட்டுன பொண்டாட்டி கூட ஒரு நாளைக்கு நம்ம கோபமா பேசணும்னா போடா நீ உன் பிள்ளை விட்டு அப்பா வீட்டுக்கு ஓடிக்கிற அப்புறம் 10 பேர் போய் பஞ்சாயத்து பண்ணணும். ஆனால் எவ்வளவு திட்டுனாலும் பேசினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் எல்லாம் வாங்கிட்டு ஏன் புள்ள தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டினி போட்டாலுமே என் பிள்ளை எனக்கு சோறு போட்டான்னு சொல்லி வெளியில் போய் சொல்லி நம்மளை பெருமைப்படுத்துமே அந்த பத்தினி தெய்வம் நம்மளை பெற்ற தாய். அந்த தாய் வேலை தான் என்னுடைய காதல். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணே, இந்த உலகத்தில் நமக்கு துரோகம் நினைக்காதது 2 பேர் தான். நம்மளை பெத்த தாயும் தகப்பனும் மட்டும்தான். கூட பிறந்த அண்ணன் கூட பொண்டாட்டி பேச்சை எடுத்து அருவா எடுத்து வெட்ட வருவேன். வந்துட்டான். அதனால என் தாய் மேல் உள்ள காதல் இப்படி பாடணுமா? சரி, அம்மா பாட்ட அப்புறம் வரப்ப பாடுறேன். எனது அன்பு அண்ணனுக்காக ஊமை விழிகளிலிருந்து காதல் தோல்வி பாடல். கண்மணி ஒன்றடி. ஹலோ ஹலோ போகட்டும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தால் ஞாயிற்றோ கண்களில் வளர்ந்த காதல நினைவை கரைத்திட நினைத்தால் மாறுமா? கண்மணி நின்று காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா கண்மணி நின்று காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரும் காதலை நினைத்த
உதயத்தை நீயே மறந்து சென்றாய் உதயத்தை மறுத்து இதயத்தை வெறுத்து உயிரின்றி எனையே வாழ வைத்தாய் காதலின் நீதி இதுவானா கல்லறை தானே முடிவாய் கண்மணி காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரும் காதலை மறுத்தார் யாய்மா கண்களில் வளர்ந்த காதல நினைவை கரைத்திட நினைத்தார் மாறுமா வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லே அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லே உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்கே வானத்தை பார்த்து பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலை அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லே அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லே குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் கில்லையே கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் நன்மை அட நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் நன்மை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலை அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லே பல நாள் கிடந்தேன் சிறையறையில் அம்மா என்னை ஈண்டது அம்மாவாசையா அதனால் அடைந்தது தொல்லையடா ஆனால் என் மனம் வெள்ளையடா பட்டபாடியாவுமே பாடம் தானடா பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலை அட பல நாள் இருந்தேன் உள்ளே
அந்த நிம்மதி இங்கில்லை. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தங்காந்தி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலை. அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி இங்கில்லை. அட பல நாள் இருந்தேன் உள்ளே அந்த நிம்மதி